பிரைஸ் தி லார்ட். 115 சங்கீதம் 15 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர். பாருங்க, அப்படி சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை அப்ப அவரு எவ்வளவு மேன்மையாய் ஆசீர்வதிக்கிறவர் பாருங்க. ஏனென்றால் வானமும் அவருடையதுதான், பூமியும் அவருடையதுதான். ஒரு சில நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், இல்ல இந்த பூமியானது எவ்வளவு செழுமையும் எவ்வளவு ஒரு மேன்மையுமாய் காணப்படுகிறது. இந்த பூமியில இருக்கிற பார்க்கிற எல்லா காரியங்களும் நமக்கே பிரமிப்பா இருக்குது பாருங்க. உதாரணத்துக்கு இந்த பூமியில தான் பொன் இருக்கிறது. இந்த பொண்ணு நம்ம கடையில வாங்குறதுக்கே அது எவ்வளவு ஒரு காஸ்ட்லி, அது எவ்வளவு ஒரு விலை உயர்ந்தது. அதே போல எத்தனையோ ரத்தின கற்கள் இருக்கிறது. அதே போல எத்தனை விலை உயர்ந்த பொருள்லாம் இருக்கிறது. அதை எல்லாம் உருவாக்கின கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம் என்றால், ஆதியாகமம் 49 அதிகாரத்துல அங்க யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் அந்த 12 கோத்திரங்களையும் அவரு ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, 49 அதிகாரத்துல 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா 48 அதிகாரத்துல அங்க விசேஷமா யோசேப்பையும் யோசேப்புடைய குமாரரையும் சந்திக்கிறார். பிரியமானவர்களே, அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்துல யாக்கோபு ரொம்ப கஷ்டமா இருந்தாரு, அவருடைய மனசு பாரமா இருந்ததுன்னு யோசேப்புக்கு தெரிய வருது. அந்த செய்தியை கேட்ட உடனே யோசேப்பு யாக்கோபை போய் சந்திக்க போகிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு யோசேப்பு வருகிறார் என்று பார்த்த உடனே தன்னுடைய எல்லா விதமான சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு, ஐயோ யோசேப்பு வரா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மறந்து அங்க ஒரு உற்சாகமான சூழ்நிலையில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு வரும் பொழுது தன்னுடைய 2 குமாரரையும் கூப்பிட்டுக்கிட்டு வரார். பாருங்க, அப்ப யோசேப்புடைய குமாரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனம் சொல்லுவாங்க, வாழ்ந்தா எப்ராயிமை போலவும் மனாசாவை போலவும் வாழணும் என்று சொல்லி சாட்சியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை ஒரு சாட்சியான ஆசீர்வாதத்தினால நிரப்புகிறவர். என்ன அது சாட்சியான ஆசீர்வாதமா? அநேகர் சொல்லுவாங்கல்ல, இவன் எப்படி மேன்மையா இருக்கிறான், இவங்க குடும்பம் எப்படி மேன்மையா இருக்கு, வாழ்ந்தா இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு குடும்பத்தை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா. கர்த்தர் நம்மளை அவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறவர். அங்க 12 கோத்திரம் இருந்தாலும் யோசேப்புக்கு ஒரு விசேஷித்தமான ஆசீர்வாதம் கிடைத்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அப்படிதான். அவரை ஆராதிக்கிறோம், அவர் ஏன் நம்பி வந்தாச்சு, அவரை நம்பினவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை அவர் தருகிறவர். அதனாலதான் இங்க தாவீது சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னா சொல்ல பாருங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றையும் படைத்தவர். மேன்மையானதுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். பாருங்க, ஆனா நாம பண்ண வேண்டியது ஒரு காரியம் இருக்கிறது. அங்க யாக்கோபு ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறார்னு யோசேப்புக்கு தெரிஞ்ச உடனே யாக்கோபிடத்திற்கு யோசேப்பு சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய தேசத்தை குறித்தோ நம்முடைய பட்டணத்தை குறித்தோ பாரப்பட்டு இருக்கிறாரு. அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அதை நாம் சிந்தனையில வைத்துக் கொள்ளும் பொழுது, நம்ம ஆண்டவரிடத்துல போவோம் பாருங்க, அவருடைய பாதத்துல காத்திருப்போம் பாருங்க. கர்த்தருடைய பாரத்தை நம்மளுடைய பாரமா நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால கர்த்தர் என்ன பாரம் வைத்திருக்கிறாரோ நமக்கும் அப்படிப்பட்ட பாரம் இருந்ததே என்றால் கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் நம்மளை சாட்சியாய் உயர்த்துவார். பிரியமானவர்களே, அதனால ஆண்டவருடைய பாரத்தை நாம்
நம்மளுடைய பாரமாய் நம்ம எடுத்துப்போமே. கர்த்தர் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்து பாரப்படுகிறாரே, அந்த பாரம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது, தகப்பனுடைய பாரம் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நாம் காணப்பட முடியும். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.